Hi friends, welcome to Mann vaasam channel. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி பலாப்பழ பாயாசம் தாங்க. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 20 சொலை எடுத்து வச்சுருக்கோங்க. அதில் இருக்க விதையெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ சிலவங்க வந்து அரைச்சி செய்வாங்க. நான் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு செய்ய போகிறேங்க. இப்போ பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுமாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு நம்ம பாயாசத்தில் சேர்க்கும்போது நம்ம கடித்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் சேமியாவை கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு வறுத்து வச்சுருக்குறாங்க. இந்த அளவுக்கு ஒரு பொன்னிறமாக வறுத்தா போதும். வறுத்துட்டு சேர்க்கும்போது பாயாசம் நல்லா சூப்பராக இருக்கும். இது அப்படியே இருக்கட்டுங்க. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. 300 ml தண்ணி சேர்த்துக்குங்க. 100 கிராம் சேமியாவுக்கு 300 ml தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ வறுத்த சேமியாவை அதில் சேர்த்துக்கலாங்க. தண்ணி நல்லா சூடு ஏறினதும் சேமியாவை சேர்த்துக்குங்க. நீங்கள் வேணும்னா ஜவ்வரிசி கூட சேர்த்துக்கலாங்க. ஜவ்வரிசிலையும் செய்யலாம், சேமியாவிலையும் செய்யலாங்க. நான் இப்போ சேமியாவில் தான் செய்கிறேன். சேமியா பார்த்திங்கன்னா ஒரு அரை வேக்காடு வெந்தால் போதுங்க. அதுக்கப்புறமா நம்ம பலாப்பழத்தை சேர்த்துக்கலாம். பாருங்க, பாதி வெந்திருக்குது. இந்த டைமில் பலாப்பழத்தை சேர்த்துக்கலாங்க. ஏன்னா பலாப்பழமும் வேகணும். இப்போ சேமியாவும் அது கூடயே வெந்துடும். ரெண்டும் சமமாக வெந்துடுங்க. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வேகந்தால் போதுங்க. சேமியாவும் பலாப்பழமும் நல்லா ஈவனாக வெந்துடும். இந்த பாயாசம் பார்த்திங்கன்னா நல்லா பலாப்பழ சுவையோட வாசனை நல்லா சூப்பராக இருக்குங்க. நம்ம நிறைய பாயாசம் செஞ்சு சாப்பிட்டுருப்போம். ஆனால் இந்த வாசத்தோடு நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. சூப்பரான ஒரு வாசத்தோடு இருக்கும். மூடி போட்டு நல்லா வேகட்டுங்க. உங்களுக்கு சேமியாவும் பலாப்பழமும் நல்லா வெந்திருக்கிறது அழகாக தெரியுது. இது வந்து ஒரு மூடி போட்டு பக்கத்து கேஸுக்கு மாற்றிடலாங்க. மாற்றிட்டு இப்போ நான் வெள்ளை பாகு காய்ச்சிக்க போகிறேன். அதுக்கு நான் 200 கிராம் வெல்லம் எடுத்துருக்குறேங்க. 100 ml தண்ணி சேர்த்தா போதுங்க. நல்லா அந்த பாகு வந்து பதலாம் எதுவும் கிடையாது. அந்த வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டு ஒரு கொதி வந்தால் போதுங்க. ஏன் இப்படி செய்கிறேன்னா பார்த்திங்கன்னா வெள்ளத்தில் உங்களுக்கே தெரியும் மண் கொஞ்சம் இருக்கும். அதில் அந்த கரும்பு சக்கையெல்லாம் இருக்கும். அதனால் இது மாதிரி காய்ச்சிட்டு வடிகட்டி சேர்க்கும்போது அதிலிருந்து நம்ம எடுத்துடலாங்க. இந்த அளவுக்கு கரைஞ்சால் போதும். இப்போ இன்னும் நல்லா குழைய வெந்துடுது பாருங்கள். இப்போ நம்ம காய்ச்சின வெள்ளத்தை இதில் வடிகட்டி சேர்த்துக்கலாங்க. நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக சர்க்கரையும் சேர்த்து செஞ்சுக்கலாங்க. வெல்லம் சேர்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். உடம்புக்கு நல்லதும் கூட. அதனால் நீங்கள் கண்டிப்பாக வெல்லம் சேர்த்து செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ கட்டியாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ இதில் நம்ம தேங்காய் பால்லாம் சேர்க்க போகிறோம். நம்மளுக்கு தேவையான அந்த கரெக்டான பதத்துக்கு வந்துடுங்க தேங்காய் பால்லாம் சேர்க்கும்போது. இது பார்த்திங்கன்னா தேங்காய் உடைய 2வது பாலுங்க. ஒரு தேங்காய் உடைச்சி நான் தேங்காய் பால் எடுத்துருக்குறேன். முதல் பால் தனியாக வச்சுருக்கோங்க. 2வது பாலை போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா பாயாச பதத்து கரெக்டாக வந்துடுதுங்க. தண்ணி பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. இன்னும் நம்ம பால் இதில் இன்னும் தேங்காய் பால் சேர்க்கணுங்க. சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள் கரெக்டான அளவு கரெக்டாக இருக்கும் தண்ணி அளவு. இது கூடவே 4 ஏலக்காவை பொடி பண்ணி சேர்த்துக்கிறேங்க. இப்போ தேங்காயோடைய ஃபஸ்ட்டு பால் எடுத்து ஊற்றுறேங்க நான். இது கொஞ்சம் ஏன்னா கட்டியாக இருக்கும். முதல்ல அரைச்சி வடிகட்டிட்டு அதுக்கப்புறமெல்லாம் 2வது எடுக்கிற பால் தாங்க நம்ம தண்ணியாக இருக்கும். அதான் முன்னாடியே ஊற்றி நம்ம கொதிக்க வச்சுட்டோம். இப்போ இந்த தேங்காய் பால் சேர்த்துட்டு ரொம்ப கொதிக்க விட தேவையில்லைங்க. அவ்வளோதான், ஒரு கொதி வந்தது போதுங்க. லைட்டாக கொதி வந்தது போதும், ரொம்ப கொதிக்க தேவையில்லை. இப்போ வந்து முந்திரி திராட்சை வறுத்துக்கலாங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்குங்க. நெய் சேர்த்துட்டு அதில் பார்த்திங்கன்னா தேங்காவை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேங்க. முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு, அதனால் உங்களுக்கு காமிக்க முடியல. கூடவே திராட்சைங்க, அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். முந்திரி திராட்சை தேங்காய்லாம் உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டுக்குங்க. தேங்காய் சேர்க்குறது எதுக்குன்னா கடித்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
இல்லை பொன்னிறமாக ஆனதும் இப்போ அந்த பாயசத்தில் நம்ம சேர்த்துக்கலாங்க. நெய்யோடு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான பலாப்பழ பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண் வாசம் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.